எக்ஸாம்பிள் 8.19 g of x, y ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. dg by dt கேட்டிருக்காங்க. ஸோ dg by dt கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். dou g by dou x into dx by dt plus dou g by dou y into dy by dt. இந்த இடத்துல ஏன் dou g by dou xன்னு போடுறோம், ஏன் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னது எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக என்னது ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி டிஜி பை டிஎக்ஸோ இல்லை டிஜி பை டிஒய்னோ எழுத முடியாது. ரெண்டு வேரியபிள் இருக்கும்போது ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ண முடியும். ஒரு ஒன்றத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்றத்தை வேரியபிளாக வச்சுட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இன்டூ அதை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இல்லையா டிஜி பை டிடிங்கிறத. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது ஜி. ஸோ அதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வந்த ஆன்சர், அதாவது அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த டிஎக்ஸுங்கிறது வந்து டியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னது டியால் ஆயிருக்கு இல்லையா, அதனால் டிஎக்ஸ் பை டிடி ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. எக்ஸுங்கிறதுலையும் ஒய்ங்கிறதுலையும் டிங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அதனால தான் இங்கே என்ன செய்யலை, நம்ம டோ யூஸ் பண்ணல, டேரெக்டாக டிஎக்ஸ் பை டிடின்னு போட்டுடுறோம். ஓகேவா. இப்போ இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். ஓகேவா. ஜிக்கு என்ன வேல்யூனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸோட வேல்யூ என்னென்னா இ பவர் 3t, ஒய்யோட வேல்யூ என்னென்னா டி ஸ்கொயர். ஓகேவா. ஃபஸ்ட்டு டோ ஜி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஒய் எல்லாம் கான்ஸ்டன்ட், எக்ஸ் எல்லாம் வேரியபிள். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மேலே இருக்க பவரை முன்னாடி கொண்டு வந்துங்க, எக்ஸ் எழுதிங்க, மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஸோ 2 - 1 1. ஓகேவா. மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது, ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ ஒய் அப்படியே எழுதிங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேவா. ப்ளஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காசு கிடைக்கும். ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். காஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா சைன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா காஸ் எக்ஸோட நிறுத்திடலாம். ஆனால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும் அண்ட் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1. ஓகே. இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு காசு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா. அதே மாதிரியே டோ ஜி பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். சேம் எக்ஸ்ப்ரெஷன், எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், ஒய்யை வேரியபிளாக வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுல ஒய்யே இல்லை, எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது, ஒய் தான் வேரியபிள், எக்ஸு கான்ஸ்டன்ட்டு. ஸோ எக்ஸை முன்னாடி தூக்கி எழுதிக்கிங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஓகேவா. ப்ளஸ்ஸு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யு. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ 0 வந்துடும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா. எகெயின் பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது என்னது இ பவர் 3t. ஓகேவா. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இல்லையா, அதே மாதிரி இ பவர் 3tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 3t போட்டுட்டு இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மேலே 3tன்னு இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 3 இன்ட்டு டிங்கும்போது 3 வந்துடும், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஓகேவா. ஸோ 3 இ பவர் 3t. நெக்ஸ்ட்டு டிஒய் பை டிடி. டிஒய் பை டிடி டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ டி பவர் என் ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு டியில் பவரில் இருக்கிற ஒரு நம்பரை குறைச்சிக்கணும். 2 - 1ங்கிறது 1. ஸோ டோட்டலாக 2t. இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம். ஸோ டிஜி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டோ ஜி பை டோ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா 2x மைனஸ் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் காசு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யு இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா 3 இ பவர் 3t. ஓகேவா. ப்ளஸ்ஸு டோ ஜி பை டோ ஒய், அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யு இன்ட்டு டிஒய் பை டிடி. டிஒய் பை டிடிங்கிறது 2t. ஓகேவா. இப்போ என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸ்பிரஷனில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செய்ய போகிறோம், கொஷனில் இருக்கிற எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள வேல்யூவை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ டிஜி பை டிடி என்ன ஆகிடும், ஃபுல்லாக இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயாக மாறிடும். ஓகேவா. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், இ பவர் 3t, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் டி ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இ பவர் 3t மைனஸ் ஒய்க்கு பதிலாக டி ஸ்கொயர் ப்ளஸ் காசு எக்ஸுக்கு பதிலாக இ பவர் 3t ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக டி ஸ்கொயர். ஓகேவா. இன்ட்டு 3 இ பவர் 3t, இங்கே உள்ள இ பவர் 3 இ பவர் 3t. ஓகேவா. ப்ளஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இ பவர் 3t
ப்ளஸ்ஸு காசு எக்ஸுக்கு பதிலாக இ பவர் 3t ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக டி ஸ்கொயர். ஓகேவா, இன்ட்டு 2t. ஜஸ்ட் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இ பவர் 3tயை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3 2s are 6 இ பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் 16 ஆகிடும். மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு இ பவர் 3t ப்ளஸ் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க 3 இ பவர் 3t இன்ட்டு காசு இ பவர் 3t ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வந்துடலாம். இந்த 2tயால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 2t இன்ட்டு இ பவர் 3t ப்ளஸ் 2t இன்ட்டு காசு இ பவர் 3t ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேவா, இப்போ ஏதாவது டேர்ம்ஸு சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். அடிஷன் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம், லைக் டேர்ம்ஸ் எல்லாம். ஓகேவா, ஸோ இங்கே 2t இ பவர் 3t இருக்குது. இங்கே அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. ஸோ எந்த டேர்ம்ஸுமே ஒரே மாதிரியே இல்லை. ஸோ இது ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் இதுதான். ஓகேவா, dg பை dt. இந்த டேர்மை வேணால் 3 முன்னாடி எழுதிட்டு 3t ஸ்கொயர் இ பவர் 3tன்னு எழுதிக்கலாம். ஓகேவா.